ஆளக்கூடிய விஜயவர்மன் பெயரோடு இந்த நாட்டு மக்களையும் கண்ணிமை போல் காத்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலன் காணவில்லையே, யார் இங்கே? கொண்டு வந்தீங்க, வாழ்க மன்னர் சொன்னீங்க, நீங்களே போட்டீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தாங்க. அப்படியா? நாங்க யாரு? காவல்காரன் நானே. ஆமா. நாங்க சோதனை செய்து பார்த்தா உங்களுக்கு போடுவோம். அப்படியா? ஐயா தவறா நினைச்சுக்காதே. அறிவு. இப்பலாம் அந்த ஊர்ல பையாளி ஏகப்பட்ட பேர் உருவாகுறான். அப்படியா? ஆமாங்க. ஏய், இப்பலாம் சும்மா உருத்து கிடையாது. அவன் பாம்பு வச்சு போட்டு போடுறான். அட பாவி. இப்பலாம் பாம்பு எங்க வைக்கிறானுங்க? எங்க வைக்கிறாங்க? மாலையில வச்சு போடுறாங்க. அப்படியா? கொட்டில தண்ணி ஊத்து. இப்பலாம் பாம்பு மாலையில வச்சு போடுறாங்க. அது மாலையில எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? அது ஆடி நடக்குது மொண்டு. டேய் அட மூதேவி, அது மொண்டிலடா, அது பூ சண்டு. அங்க வச்சு போறானுங்க. ஆமா. உனக்கு மாலை போட சொல்லி எங்க வந்து நிக்கும்? கீழ கரெக்ட்டா இங்க தான் தடல் புடல் நச்சு நடக்குது. ஆமாங்க. அப்புறம் குண்டு வச்சு கார் பாச்சு கீஸ் கீஸ்னா. டேய் பர ஐயோ நல்லா சொன்னா கூட உனக்கு ஏய் ஐயா சூடு ஏத்தாரு, சூடு அண்ணன் என்ன சொல்றாங்க? டேய் அவர் சூடு ஏத்தாரா? அப்படியே ஆகட்டும். அவர் டென்ஷனான கொட்ட மேல ஏறிங்க. ஏய் தெளிவா சொல்லு. இன்னும் கொட்ட காணோம். அடிதான் கொட்டா. அப்படி தெளிவா சொல்றா மூதேவி. அட உட்காருங்க. வாசலாங்கடா. ஐயா வைரா கொட்டி மாட்டி கட்டிக்கறாரு. ஏய் போடா. ரெடி நான்ஸ். மத்ததுன்னு வரியா இல்லையா? எதனா பாயாஞ்சி கேந்திர ஊதி செத்துறான்ற. என்ன அண்ணக்குள்ளனா தள்ளி மாட்டி செத்துறான். ஒரு நாட்டு மண்ணுக்கு பிரியாடா மாலை போடுவாங்க. ஒரு அறிவு கிடையாது, ஏன் புத்தி கிடையாது. ஏய் போட்டு ஏறிங்க போடா. திஸ் இஸ் மாமா கேவுரோட. பிரியாடா மாலை போடுவாங்க. போடா போடாடா. மாலை போடுவாங்க. ஏய் போடா மாலை போடு. லேடி ஸ்டூபிட். மாலை போட தெரியாது. நீ பாரு மாலை. மாலை போ. மாலிக்கு அவனை யாவல் விட்டுக்கிறான். ஐயா ஐயா மாலை போடுறதில்ல. ஏறி வந்தா ஓயா சாமியா, இந்த மண்ணு கொடுத்துட்டானே நீ மண்டிய போன எப்பா? யார் ராஜா வருவாருங்க? நான் ரோஜா பூ வாங்கி வச்சேன். யார் ராஜாவை காணலையே? ரோஜா பூ வாங்கி சளி சிந்தி கீழே போடணும்டா. சளி சிந்தி கீழே போடணும். இது நம்ம முக்கே நம்ம சளி. இத கீழே போட்ட கொரோனா வரும். நான் மல்லிகை பூ வாங்கி வந்தேன். மன்னர் வர காணும். இங்க மல்லிகை பூ வாடுது. வீட்டுல கோயிரி துண்ணு போட்டியா? இவன் கொட்டா பின்னாடி பிளான் வைத்தான்.
சொல்லு. என்ன சுபாஜியம்? என்ன சுபாஜியம்? என்ன யாரு பேர் சொல்லணும்ன்றா? அரகரா. உங்க அம்மா தாலி அரகரா. என்னடா? அத சொல்லு அரகரா. சரி சொல்லு. என்ன சுபாஜியம்? என்ன யாரு பேர் சொல்லணும்ன்றா? அரகரா சொல்றா. நீ எதுக்குடா வரீங்க? இன்னும் யாரு பேர் சொல்லணும்ன்றா? இன்னும் பண்ணி நாடக மண்டபத்திலே இன்னும் மன்னர் வேஷம் எடுத்து நடிக்கக்கூடிய விக்க எவர்கள் தாலி அரகரா. எந்த கான்செப்ட்ல வருது? இன்னும் விக்க ஐயவர்கள் செத்து சிவலோகபதி அஞ்சலக நம்ம பெட்டிக்கார மத்தக்கார இருவரும் சேர்ந்து ஆளுக்கு 50 குத்து வாழ்த்துறாங்க. சுபா அம்பாவத்துல மின்னு தம்பரா பூச்சிருவாங்க காலைல. டேய் அறிவே எங்கடா அவ? அப்பா புள்ளிங்க டான்ஸ் பண்ணவரா? டேய் அறிவே அண்ணா செட்டா போயிடலாம். நீ என்ன ஷாவல? அவர் ஷாவல போட்ட அவரு. யாரா போட்ட? அவர்கடா மூஞ்சா பச்சையா டேய் என்னடா ஆச்சு? பீரோல துணி மாட்டிக்குதே. டேய் அட மூதேவி பீரோ அங்கயா இருக்கு. டேய் அது பீரோ கிடையாதுடா. குறிகாசி பாவாடா. டேய் செய்யார் பச்சல்ல வளவிட்டு டேடிங்க. நாட்டு மன்னரோட உடையடா இது. பாரு அங்க நீ அப்படியே ஏத்துன வந்தா கொல்பேரி போய் உனக்கு இருக்கும். டேய் டேய் அறிவே ஐயா அதெல்லாம் போடு. அச்சு ஒய்னா போட்டுன்னு வர பாரு. எவ்வளவு பாய்ச்சிக்கிறாங்க. டேய் அறிவே ஒரு நாட்டு மன்னருக்கு இப்படி தான் போடணுமா? ஏய் அக்கா வந்திருக்கேன்டா. ஏய் ஏய் தப்பாங் ஏய் அறிவே பேட்டா சொல்லு. வர நீ ஃபுல்லா மாறின்னு போறடா. நான் மாறல. மத்த உன்னை தான் மாத்திங்கறாங்க. சாரி டேய் அறிவே பேசுறா. பேசுங்க. ஏய் எனக்கு தெரியும்டா. என்னடா ஆச்சு? ஐயா பனி பெயின்னு கொட மாட்டேன்னுங்கறான். ஏய் கொடையாது உனக்கு. கொட ஐயா. டேய் அறிவே அதெல்லாம் போனல் போகட்டும். நமது நாட்டில் எதனா குறை என்பது இருக்கின்றதா? நம் நாட்டில் முரட்டு பத்தால் குறை என்பதே கிடையாது. அப்படியா? ஆனா எனக்கு தான் பெருத்து குறை. டேய் அறிவே என்னடா குறை? எனக்கு என்ன குறை? என்னடா குறை? எனக்கு என்ன குறை? மூதேவி எப்ப மழை வரும் எப்ப அம்மா உங்க ஊட்டி போலாம். ஏன் நடக்குறாங்க? ஆனா இப்ப வராதே. மூஞ்சா பச்சையா உனக்கு. ஐயா டேய் அறிவே நமது நாட்டு மக்கள்கள் மன்னர் வாழ்க வாழ்கின்ற வாயார வாழ்த்துறாங்க ஐயா. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. டேய் அறிவே விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் பெயரோடு ராஜேஸ்வரி பெண்ணை மணர்ந்து இல்லறத்தில் இன்று எடுத்தேன். எனக்கோ 2 செல்வங்கள். ஆண் ஒன்று பெண் ஒன்று. கடா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு. சரி விடு. அப்படி இதுனா மாடு. இது கடா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு. ஒரு நாட்டு மன்னரா இல்ல உங்க வீட்டு வேலைக்காரனா? என்னடா டேய் மொத்த மரியாதையா கொடுக்க மாட்டியா? வா நீ பேச. வரதில்ல சொல்லு பர்பே. ஏய் பர்பே அச்சினா வாயில போட்டு கேட்டா. மனாவியாடி வாயம்மா. மாத்திர காலி ஆயி போட்டுது. ஏய் ஐயோ இந்த பைத்தியங்கள வெச்சு மாட்டாடி. ஏய் பைத்தியம் பேச முறா பாடு. ஏய் வாடா பானம். சாப்பிடுறா. டேய் அறிவே எல்லாம் போனல் போகட்டும். நன்னம்மா டேய் அப்பா ஆண் மகன் மாலினூர்ல கோயில்ல சுத்தி பார்த்து அப்படியே ஏய் அப்படின்றா. எப்படா பயத்தை இப்படி புடிச்சு பாரு. ஐயோ ஐயா உடனே இப்படி தூக்கி பாரு. ஐயா வாங்க ஐயா. ஏய் வா. அறிவினா மாச்சி வாயடா விட்டா. அறிவு ஏய் ஏய் அம்மா வேண்டாடப்பா உங்களுக்கு. இருக்க முத்துது. நம்ம
டேய் அறிவு ஆண் மகன் பெயரே எழிலரசன் பெண் நான் பேச மாட்டேன் நீ மட்டும் பேசு அப்படியே இரு. சொல்லுங்க டேய் அறிவு ஆண் மகன் பெயரே எழிலரசன் பெண் மகள் பெயரோ எழிலரசி என் மகன் வளர்ந்தான் வாலிபனானார் பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் என் மகளோ பருவமடைந்தால் என்னிடம் இருக்கிறார் வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது திருநெல்வேலி கொஞ்ச நாளைக்கு வரதுக்கு தானே வாயை திறக்க மாட்டேன் ஏண்டா நீ தையா தலைவர் வீட்டுல கோயில் திருன்னு சொல்லாதேடா சொல்றேன் டேய் டேய் யாரா திருநது இல்ல அந்த கோழி வாழ்க்கை எத்தனை போயிட்டியா 300 ரூபாய்க்கு வித்துறானா 100 ரூபாய்க்கு வித்துட்டியாம வரான் விடு இரு முத்த அவனுக்கு டேய் அறிவே அதெல்லாம் வேண்டாம் டேய் அறிவே வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது அவனை வரவேற்க வேண்டும் தளபதியாரை நான் அழைத்தேன் என்று அழைத்து